ஆண்டவரும் நம்ம நிச்சயமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கற்றுக் கொடுக்குற வார்த்தை மத்தேயு எழுதின வேதாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 9:22. நான் அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளதை சொல்லிக்கொண்டு அவள் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓட்டை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திறன்கொள், விசுவாசம் நினைச்சது என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே யார் குறித்து வாசிக்கணும்னு சொன்னால் 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்திரியை குறித்து வாசிக்கும். இந்த சம்பவத்தை நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம். இவளுக்கு பார்த்தீங்கன்னா 12 வருஷமா இரத்த சோகை சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியால மிகுந்த அவஸ்தைப்படுறா. மார்க்ல வாசிக்கிறோம், அவள் அநேக பணத்தை செலவழிச்சோம், வைத்தியரால அநேக பணத்தை செலவழிச்சோம், வைத்தியர்களை கைவிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸுமே இல்லை. அவளுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னு சொன்னா இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு அவ உள்ளத்துல என்ன பண்றான்னு சொன்னா அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். சரி, என்ன செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார் அல்லது விசுவாசத்தை கனப்படுத்தும் தேவன். சரி, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆண்டவர் சமூகத்துல அதிகமா விசுவாசிக்கிறேன், ஆனா என் விசுவாசத்துக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரலையே அப்படின்னு சொல்லி சில நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பல நேரம் தேவ சமூகத்துல விசுவாசிக்கிறோம். நம்ம பண்ற ஜபத்துக்கு சில ஜபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்துருவார். சில ஜபத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம விசுவாசிப்போம், ஆனாலும் அந்த பதில் தாமதமாகும். ஆனா நான் காத்து சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேவன் விசுவாசத்தை கைவிடுகிற தேவன் அல்ல, அந்த விசுவாசத்துக்கு பதில் கொடுக்காமல் போகிற தேவன் அல்ல. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்திற்கு பதில் தருக தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில ஆண்ட சொல்ல விரும்புகிறாரு, இன்னைக்கு நீங்க எதை குறிச்சு நம்பி விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு செய்வா நீங்க நம்பி விசுவாசிக்கிறீங்களோ, அந்த ஜெபத்துக்கு அந்த காரியத்துக்கு கர்த்தர் நிச்சயமா நீ பதில் கொடுக்க போறாங்க. இங்க அவ அப்படிதான் சொல்றா, 12 வருஷமா பெரும்பாடு. யோசிச்சு பாருங்க, பெரும்பாடுனா என்ன? பாடு பிளஸ் பாடு பெரும்பாடு. சுருக்கமா ஒரு நகைச்சுவைக்கு கூட சொல்லலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, அவ வாழ்க்கை நம்பிக்கையே இல்லை, ஆனா இயேசுவால் விசுவாசத்தை கனப்படுத்தினார். அதே போல மத்தேயுல வாசிக்கிறோம், அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னா நம்ம விசுவாசத்தோடு தெய்வத்தில் கேட்கும் போது நாம் பண்ற ஜபத்துக்கு, நாம் பண்ற விண்ணப்பத்துக்கு நிச்சயமா தேவன் பதில் கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பார், நமக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பண்ற ஜபத்துக்கு நாங்கள் நம்புற நம்பிக்கைக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போற கைஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிங்கப்பா. என்னென்ன ஜபத்துக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீரா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.